வணக்கம் நண்பர்களே. பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கு உண்டான ஒரு நாள். இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த செவ்வாய் பகவானை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறத இந்த யூடியூப் சேனல் வழியாக, ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்காகவும் இந்த பதிவுன்னு வச்சுங்களேன். ஏன்னா நிறைய பேர் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுலாம் இது எந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுக்குங்கய்யா, இல்லை செவ்வாய் தோஷம்னு இருக்குதா இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்குண்டான ஒரு பதிவு தான் இந்த சேனல் மூலியமாக. இதை கேளுங்க, நிச்சயமாக கேட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்க நண்பர்களே. அதாவது செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகனோட ஆதிக்கம் தான் செவ்வாய். செவ்வாய் கிரகங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்காரகன்னு சொல்லக்கூடிய தன்மையும், அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா வாரத்தில் பார்த்திங்கன்னா சூரிய ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட ஆதிக்கம், திங்கக்கிழமை சந்திரனோட ஆதிக்கம், செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட ஆதிக்கம் பரிபூர்ணமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த செவ்வாயோட ஆதிக்கம் ஜாதகத்தில் எந்த மாதிரி ஒரு தோஷத்தை கொடுக்கும்? அதாவது ஒரு ஜாதகத்தில் ராசிப்படி செவ்வாய் தோஷமா, லக்கினப்படி செவ்வாய் தோஷமான்னு பார்த்தா லக்கினப்படி தாங்க செவ்வாய் தோஷம், ராசிப்படி இல்லைங்க. அப்போ ஒரு லான்னு போட்டிருக்க இடத்துக்கு லக்கணத்துலேருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷங்க. 2ஆம் இடம் வந்து குடும்பத்தை குறிக்கக்கூடிய பாவம், குடும்ப நிலையை சொல்லக்கூடிய பாவம். அங்கே வாக்குங்கிற ஸ்தானம், தனங்கிற ஸ்தானம். அங்கே தோஷம் வந்து ஜாதகத்துக்கு கொடுக்குமா, மற்றவங்களுக்கு கொடுக்குமா, அது குடும்பத்தார் உறவினர்கள் மூலியமாக ஒரு அனுசரணை இல்லாமல் குடும்பத்தில் ஒரு சண்டை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் குடும்பத்து உறவு மூலியமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ செவ்வாய்ங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப உறவு மூலியமாக ஒரு தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அந்தந்த பாவத்துக்கு உண்டான ஒரு தோஷம் நிச்சயமாக கொடுக்கும். எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்துக்கு உண்டான தன்மை கொடுக்கும். ஏன்னா அங்கே தன வரவை கொடுக்கக்கூடிய பாவம் அதுதான். பொருளாதார நிலையாகவும் ஒரு பிரச்சனை கொடுக்கும். அடுத்ததாக செவ்வாய் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்கணத்துக்கு 4ஆம் இடம். ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அங்கே யாருக்கு தோஷத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாயாருக்கு தான் ஃபஸ்ட்டு தோஷம். ஏன்னா 4ஆம் இடம் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவம், தாய் வழி உறவை சொல்லக்கூடிய ஒரு பாவம், அப்போ ரத்த வழி உறவுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம். அப்படின்னா இந்த வகையில் தாயாரோட வகையில் வந்து ஒரு தோஷத்தை கொடுக்கும், தாயாருக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும். அப்படின்னு இந்த செவ்வாய் தோஷம் 4ல் இருந்தால் ஜாதகத்துக்கு தோஷம் கிடையாது. ஆனால் ஜாதகத்துக்கு திருமண காலத்தில் தான் அதை பார்க்கணும், மற்ற நேரத்தில் அதை பார்க்கணும் அவசியம் கிடையாது. அப்போ தாயார் குடும்பத்துக்கும் தாயாருக்கும் ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தன்மை. தோஷம்னா ஒரு சந்தோஷ நிகழ்வில் ஒரு அசூப நிகழ்வு இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு அவைச்சொல்லு, அவை பேர், இந்த மாதிரி ஏதோ ஒரு மனசங்கடமான விஷயங்கள் அதிகமாக தோஷத்தை கொடுக்கும். தோஷம்னா அதாங்க. அடுத்தது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம். இப்போ 7ஆம் இடங்கிறது கலஸ்தர ஸ்தானம். அங்கே பொதுமக்களோட ஸ்தானம், மனைவிக்கு சொல்லக்கூடிய இடமும் அதுதான், நம்மளோட பார்ட்னர் சொல்லக்கூடிய இடமும் அதுதான். அப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டு அவங்க பார்ட்னர்ஷிப்போடு தொழில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ளே பிரச்சனை வந்துடுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மனைவி வர்றவங்க அவங்க கொஞ்சம் சண்டையிடக்கூடியவங்களாக வருவாங்க. மனைவி சிவப்பாக இருப்பாங்க, ஆனால் சிவப்பாக இருந்தால் அவங்க பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி அளவுக்கு மீறி பேசுவாங்க. அப்படிங்கிற 7 செவ்வாய் இருந்தால் மனைவி வந்தால் அவங்களுக்கு தோஷம், கணவர் வந்தால் கணவருக்கு தோஷம் அப்படின்னு 2 பேர்த்துக்கு இருந்துட்டால் சமமாக போயிருங்க. ஏன்னா தோஷத்துக்கு தோஷம் சந்தோஷம். அடுத்தது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷங்க. ஒரு லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷத்தை கொடுக்கும். 8ஆம் இடங்கிறது என்ன, நம்மளோட ஆயுள் ஸ்தானம். ஒரு ஜாதகத்துக்கு ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் போய் செவ்வாய் இருந்துச்சுன்னா அது மனைவிக்கு குடும்பஸ்தானமாக வரும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அது குடும்பஸ்தானம் வந்துடும். 8ஆம் இடங்கிறது ஒரு அவமானத்தை கொடுக்குங்க. அப்போ ஒரு அசிங்கத்தை கொடுக்கும். 8ல் செவ்வாய் இருந்தால் யாருக்கு கொடுக்குன்னா திருமணம் ஒருத்தருக்கு செவ்வாய் தோசை இருந்து ஒரு செவ்வாய் தோசை இல்லைன்னா திருமணத்து மூலியமாக ஒரு அசிங்கம் குடும்ப உணர்வுகளுக்கே கொடுக்குன்னு வச்சுக்க. இந்த குடும்பத்துக்கும் கொடுக்கும், அந்த குடும்பத்துக்கு கொடுக்காங்க, குடும்ப உணர்வுகள் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம். 12ஆம் இடங்கிறது என்ன, நம்மளோட நித்திரை சுகம், சயான சுகம், இந்த மாதிரி ஒரு நமக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய இடம், சயான சுகம் அதுதான். அப்போ அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம். இந்த மாதிரி இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் யாருக்கு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு நித்திரை சுகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நித்திரை சுகங்கிறது போல அங்கே செவ்வாய் இருந்தால் திருமணம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க வந்து அதை பார்க்கணும். அப்படி இந்த இந்த இடத்துல சொன்ன இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2, 4, அதுக்கு அடுத்தது 7, 8, அதுக்கு அடுத்தது 12, 5 இடத்துல செவ்வாய் லக்கணத்துலேருந்து லக்கணப்படி 5 இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த தோஷத்தை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்கெல்லாம் வந்து அந்தந்த ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதை வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த தோஷம் வந்து அவங்களுக்கு சார்ந்து பாதிக்கக்கூடும். ஒருத்தருக்கு தோஷம் இருந்து ஒருத்தர் தோஷம் இல்லாமல் திருமணம் பண்ணாங்கன்னா பாதிக்கக்கூடும். அதனால் அந்த செவ்வாய் தசை
அந்த ஜாதகத்துக்கு நடைமுறையில் வந்தால் தாங்க பாதிப்பு அதிகம் கொடுக்கும். நடைமுறையில் வரலினா பாதிப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாய் இருக்குதுங்க, ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாய் இல்லைங்க, இது பரிகார செவ்வாய்ங்க, இதை நம்ம இணைச்சி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வருங்க. இல்லைங்க, அது பரிகார செவ்வாயாக இருந்தாலும் பரிகாரம் இல்லாத செவ்வாயாக இருந்தாலும் செவ்வாய்ங்கிறது தோஷம் தான். ஆனால் ஒரு செவ்வாய் ஆட்சி பெற்றுருக்கு ஒருத்தருக்கு, அப்போ அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஒரு செவ்வாய் நட்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு செவ்வாய் தனிச்சு இருக்குது, தனிச்சிருந்து ஒரு பாவகிரகத்தோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா பிரச்சனைங்க. ஏன்னா ஒரு கிரகத்தோட ஒரு கிரகம் சேரும்போது அது தோஷத்தை கொடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த செவ்வாய் தோஷத்தில் பல ஒரு ஆய்வுலாம் இருக்குதுங்க. அதனால் நம்ம ஒருத்தர் செவ்வாய் தோஷமே இல்லைங்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு மீடியாவிலே சொல்கிறாரு. ஒரு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் செவ்வாய் தோஷம்லாம் சும்மா ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ நிறையா ஜோசியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷம் இல்லாதவங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களோட திருமணத்தை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சதுனால தான். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகங்க. அதாவது கலஸ்தரக்காரர்கள். செவ்வாய் தான் மங்களத்தை கொடுக்குங்க. ஏன்னா பெண்ணுங்களுக்கு பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்துட்டால் கணவர் நல்ல கணவராக அமைவார். செவ்வாய் பலம் பொருந்தி இருந்துச்சுன்னா அந்த கணவர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்குது. அதனால் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும், ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கணும். ஏன்னா ஆண்கள் சுக்கிரன் பலம் தான் அங்கே பெண் நல்லா வருவாங்க, மனைவி நல்லா வருவாங்க. அப்போ இவங்க பலம் இல்லைன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை இணைச்சி வைக்கணும். அது மாதிரி ஒரு தோஷமுள்ள ஒரு ஜாதகத்தை, செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு உண்டான தன்மையை நம்ம உணர்ந்து அந்த ஜாதகத்தை பார்த்து, ஆனால் அதுக்குண்டான ஏன்னா செவ்வாய் தோஷங்கிறதே அது திருமணம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த தோஷம் பிரதிபலிக்குங்க. இல்லாட்டி பண்ணாதுங்க. ஜாதகத்துக்குலாம் பிரச்சனை கொடுக்காதுங்க. அது மற்றவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை, கணவர் வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை. அதுக்கு முன்னாடியில் எதுவும் கொடுக்காது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா, குடும்பம்லாம் 2ஆம் இடம், 2ஆம் இடம் செவ்வாய் தான் குடும்ப உறவுகளோடு இருக்கும்போது இவங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி 4ஆம் இடம் இருந்துன்னா தாயாரோட இவங்க இருந்தாங்கன்னா தாயாருக்கு பிரச்சனை. இந்த மாதிரி அந்த உறவுகளோடு ஒட்டி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த தோஷம், அந்த உறவுகள் சந்திக்கும்னு வச்சுக்கலேன். ஜாதகருக்கு பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அந்த உறவுகளுக்கு பிரச்சனை கொடுக்கும். அந்த செவ்வாய் தோஷங்கிறது அந்தந்த பாவத்துக்கு யார் அதிபதியாக வர்றாங்களோ அவங்களுக்கு உண்டான தோஷத்தை அது கொடுக்குங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது நமக்கு மறைமுகமான செவ்வாங்க. நமக்கு மறைமுகமான பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுத்துரும். அதே மாதிரி நமக்கு உடல் ரீதியாக நோயையும் கொடுத்துருங்க. ரத்தத்தையோட தன்மைகளை குறைச்சி, அதாவது ரத்தத்தில் கிருமிகள் அட்டாக் ஆகி நோய் தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருங்க இந்த 8ஆம் இடத்து செவ்வாய். அதனால் இந்த 12ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறது நம்மளோட நிம்மதியான தூக்கத்தை கெடுத்து கொடுங்க. அதே மாதிரி சயான சுகம் என்று நித்திரை சுகம் என்று சொல்லக்கூடியது, நித்திரை சுகம் இல்லாத போயிருக்கும். நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு தூங்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் 12ஆம் இடம் செவ்வாய் தான் காரணங்க. இந்த மாதிரி செவ்வாயில் பல நிலைப்பாடு இருக்குது. இதுக்கு பரிகார செவ்வாய் இருக்குது. செவ்வாய் தசை அந்த 2 பேர்த்துக்கு செவ்வாய் தசை இருந்தால் அவங்களுக்கு தசா காலங்கள் நடந்தால் தான் பிரச்சனைங்க, நடக்கலைன்னா பிரச்சனை இல்லைங்க. இருந்தாலும் ஒரு தோஷத்தை சமப்படுத்தணும்னா இருவருக்கும் அந்த தோஷம் இருந்து செய்யும்போது அவங்களுக்கு சந்தோஷங்க. ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாமல் இருந்தால் அது தோஷங்க. யாருக்கு இல்லாமல் இருக்குதோ அவங்களுக்கு தோஷம், இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கு அந்த இருக்கிறவங்களோட தோஷம் இல்லாதவங்களுக்கு பாதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாதிப்பை சமப்படுத்துனாங்க. தோஷத்துக்கு உள்ள தோஷம் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம். இது திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக இதை பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் இரத்தத்துக்கு காரகன், இரத்த உறவை குறிக்கக்கூடிய காரகன். அப்போ அவங்களோட இரத்த உறவு ஒரு பலப்படம். ஏன்னா ஒரு இந்த ரத்தத்துக்கு இந்த ரத்தம் தாங்க சூட்டபிள் ஆகணும் ஒரு பிளட் டெஸ்ட்டில் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பிளட் டெஸ்ட்டில் சொல்லக்கூடியதை செவ்வாங்க. அதனால் இந்த ஆளுங்களுக்கு இந்த ஆள் பொருத்தமாகும். இந்த பிளட்டு குரூப்பு இந்த பிளட்டு குரூப்பு இவங்களுக்கு ஏற்றலாம், ஆல்ரெடி ஏற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தா வேறு பிரச்சனையை கொடுத்துரும். அது மாதிரி தான் செவ்வாயும் அதே மாதிரி தாங்க. இதை ஜாதகம் பார்க்கும்போது திருமண பொருத்தத்துக்கு மிக அவசியம் இதை பார்க்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்திவேலும் சந்திரன். மறக்காமல் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பார்க்குற நேயர்கள் அனைவரும் உங்களோட கருத்தை தெரிவிங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் பதிவிடுங்க. இதுக்கு உண்டான ஏதாவது விளக்கம் இருந்தாலும் நிச்சயமாக நான் எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன். பரமத்திவேலும் சந்திரன்.